ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். அவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். ஆகையால் கர்த்தரை விழுக்கும் திசையிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்தை சமுத்திர தீவுகளிலும் மகிமைப்படுத்துங்கள். எருசலேம் நகரத்தின் மீது தேவனுடைய கோபம் வெளிப்படுகிறது. அவருடைய கோபத்திற்கு நடுவிலும் கொஞ்சம் இரக்கமும் காணப்படுகிறது. கர்த்தர் எருசலேம் நகரத்தை அழிக்க வேண்டும் என்று கோபத்தோடு தீர்மானம் பண்ணுகிறார். அப்போது கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் அவருடைய கோபத்தை தணிக்கிறது. சனகரிப் ராஜாவோ அல்லது நேபுகாத் நேச்சார் ராஜாவோ யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் யூதருக்கு அருகாமையில் உள்ள தேசங்கள் மீதும் யுத்தம் பண்ண வருகிறான். தேசத்திற்குள் பிரவேசித்து தேசத்தில் உள்ள ஜனங்களையெல்லாம் அழித்து போடுகிறான். தேசத்தை முழுவதுமாக கொள்ளையிடுகிறான். தேசம் புலம்பி வாடுகிறது, சத்துவமற்று உலர்ந்து போகிறது. தேசத்தில் பொதுவான அழிவு உண்டாயிற்று. ஆனாலும் எல்லோரும் அழிந்து போகவில்லை. இந்த ஜனங்களின் நடுவிலும் ஒரு சிலர் அழிந்து போகாமல் மீதியாயிருக்கிறார்கள். இவர்கள் பொதுவான அழிவுக்கு தப்பித்துக் கொள்கிறார்கள். மீதியாய் இருப்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் கொஞ்சமாயிருக்கும். ஒலிவ மரத்தை உலுக்கும் போதும் திராட்சை பழங்களை அறுத்து தீரும் போதும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல தேசத்துக்குள்ளும் இந்த ஜனங்களின் நடுவிலும் கொஞ்சம் மீந்திருக்கும். மீதமாயிருக்கிற பழங்கள் ஒரே கிளையில் இருக்காது, இங்கும் அங்குமாக கொஞ்சம் மீந்திருக்கும். தேசத்திற்கு பொதுவான அழிவு வருகிறது. இந்த அழிவில் இருந்து ஒரு சிலர் தப்பித்துக் கொள்கிறார்கள். இங்கும் அங்குமாக அவர்கள் தப்பிக்கிறார்கள். இவர்கள் ஒலிவ மரத்திலும் திராட்சை செடியிலும் பின்பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல மீந்திருக்கிறார்கள். இந்த பழங்கள் ஒருவேளை இலைகளுக்கு அடியில் மறைந்திருக்கலாம். இவை உலுக்குகிறவர்களின் கண்களுக்கு மறைவாக இருந்திருக்கலாம். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் இந்த உலகத்திற்கோ கர்த்தருடையவர்கள் யார் என்பது தெரியவில்லை. ஜனங்களின் நடுவில் மீதியாயிருக்கிறவர்கள் கொஞ்சம் பேராயிருக்கிறார்கள். இவர்கள் பேரழிவுக்கு தப்பித்திருக்கிறார்கள். இவர்கள் சத்தமிட்டு கம்பீரிப்பார்கள். கர்த்தருடைய மகத்துவத்தின் நிமித்தம் சமுத்திரத்தினின்று ஆர்ப்பரிப்பார்கள். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுவார்கள். கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறவர்களால் உபத்திரவத்திலும் சந்தோஷமாய் இருக்க முடியும். ஜனங்களில் மீதியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய இரக்கத்தையும் கிருபையையும் நினைவு கூர்ந்து பாடுகிறார்கள். அதே வேளையில் அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் மாட்சிமையையும் மகத்துவத்தையும் நினைவு கூர்ந்து கர்த்தரை துதித்து பாடுகிறார்கள். தேசத்திற்கு பொதுவான அழிவு வருகிறது. இந்த அழிவில் இருந்த கொஞ்சம் ஜனம் மீந்திருக்கிறார்கள். இவர்கள் அழிவுக்கு தப்பி ஓடிப்போகிறார்கள். இவர்களிடத்தில் கர்த்தரை பற்றிய அறிவும் ஞானமும் இருக்கிறது. இவர்கள் தப்பி ஓடும் இடங்களுக்கெல்லாம் கர்த்தரை பற்றிய செய்தியையும் தங்களோடு கூடவே கொண்டு போகிறார்கள். இதனால் தேவனை பற்றிய அறிவு பல தேசங்களிலும் பரவுகிறது. பொதுவான அழிவுக்கு மீந்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து பாடுகிறார்கள். அவர்கள் சமுத்திரத்திலிருந்தும் ஆர்ப்பரித்து பாடுகிறார்கள். சூரியன் வெளுக்கும் திசையில் இருந்தும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்கள். சமுத்திரத்தின் தீவுகளில் இருந்தும் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். இவர்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். ஜனங்களின் நடுவில் மீதியாய் இருக்கிறவர்கள் கர்த்தருடைய மகத்துவத்தை ஆர்ப்பரிக்கும் போது தங்களோடு சேர்ந்து மற்றவர்களும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று அவர்களை உற்சாகப்படுத்துகிறார்கள். தேசத்திலே உபத்திரவம் வரும்போது தேசம் முழுவதும் கொள்ளையாகிறது. அது முற்றிலும் வெறுமையாகிறது. சாபம் தேசத்தை பட்சிக்கிறது. அதன் குடிகள் தண்டிக்கப்படுகிறார்கள். தேசத்தார் அக்னியினால் தகிக்கப்படுகிறார்கள். அக்னி என்பது உபத்திரவத்தை குறிக்கிற வார்த்தை. இது எரிகிற அக்னி சூளையைப் போல சூடாக எரிகிறது. வெளுக்கும் திசை என்னும் வார்த்தை எரிகிற அக்னி சூளை இருக்கும் இடம் என்றும் உபத்திரவத்தை அனுபவிக்கிற இடம் என்றும் வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் சொல்லுகிறார்கள். ஜனங்கள் உபத்திரவத்தை அனுபவித்தாலும் தங்கள் உபத்திரவத்திற்கு மத்தியிலும் அவர்கள் கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். சமுத்திர தீவுகளில் இருக்கிறவர்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். தங்கள் தேசத்தின் மீது எதிரி தேசத்தார் யுத்தம் பண்ண வந்தபோது இவர்கள் ஒருவேளை கடல் வழியாய் தப்பி சமுத்திர தீவுகளில் அடைக்கலம் பெற்றிருக்கலாம். அல்லது கர்த்தருக்கு சாட்சியாக ஜீவித்ததன் நிமித்தமாய்
இவர்கள் சமுத்திர தீவுகளுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்கலாம். இவர்கள் எந்த நோக்கத்திற்காக தீவுகளுக்கு வந்தார்கள் என்பது முக்கியம் அல்ல. அவர்கள் சமுத்திர தீவுகளில் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். மனுஷர் எங்கள் தலையின் மேல் ஏறிப்போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். சங்கீதம் 66:12. யூதாவுக்கு இவையெல்லாம் சம்பவிக்கும் போது அந்த ஜனங்களின் நடுவே கொஞ்சம் பேர் மீந்திருப்பார்கள். அவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் கொஞ்சமாக இருக்கும். பின் பறிப்புக்கு கொஞ்சம் மீந்திருப்பது போல கொஞ்சம் பேர் மீந்திருப்பார்கள். யூதாவில் மீந்திருப்பவர்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்புவார்கள். அவர்கள் கர்த்தரை துதித்து பாடுவார்கள். சமுத்திரத்தில் போய் தங்களுக்கு அடைக்கலம் தேடிக் கொள்வார்கள். அங்கிருந்து கர்த்தருடைய மகத்துவத்தை குறித்து ஆர்ப்பரிப்பார்கள். யூதாவில் மீதியாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்னும் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்களோடு சமுத்திர தீவுகளில் உள்ளவர்களும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும்.